வந்திருப்பவர்களெல்லாம் பேச்சாளர்களெல்லாம் அவர் பேசிக்கொண்டு நமக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை முதலிலேயே நாம் கௌரவித்து விட வேண்டும் என்ற ஒரு நினைப்பு. ஏனென்றால் நடுவிலே இடையூறு வேண்டாம். அற்புதமாக அவர் சுவையை நன்கு அலசி நாம் மன்னர்களை சேர்ப்போம் என்று வைத்து இப்பொழுது அவர்களுக்கு மரியாதை செய்யும்படி திரு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு சூரியநாராயணன் அவர்களுக்கு மரியாதை. சார் கொஞ்சம் சார் அண்ணா கொஞ்சம் பிடிச்சிங்கண்ணா. அண்ணா துண்டை பிடிச்சிங்கண்ணா. அம்மா நின்றுங்கம்மா தள்ளி. அண்ணா அப்படியே இருங்கண்ணா. ஜெகத்கண்ணன் ஐயா அவர்களுக்கு மகேஷ் சொல்கிறாரு. திரு சுமந்திரம் ஐயா அவர்களுக்கு கருப்பையா அவர்கள் கருப்பசாமி அண்ணா கருசாமிண்ணா. புஷ்பா விஜயகுமார் அவர்கள் ஞானாம்பிகை குரு ஞானாம்பிகை அவர்களுக்கு அக்கா இங்கே பாருங்க. கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பிடிச்சி எடுக்க மாட்டேன். நம்முடைய அம்மாவை சேர்த்து 2 ஃபோட்டோ சேர்த்து எடுக்க வேண்டியதானே. அப்படியே ஓகே. இப்பொழுது மேடையை திரு ஞானசம்பந்தம் இல்லாமல் உதவி நின்று நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது அவர்களை சபையை ஏற்றுக்கொள்ளும்படி கைது செய்கின்றது. அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். கடவுள் வாழ்த்து பாடலை இங்கே பாடிய அந்த சகோதரி மிக அற்புதமாக அந்த உலகம் யாவையும் என்று அவர் தொடங்கி பாடுகிற போது மெய் சிலிர்த்து போனது. அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல். இந்த நிகழ்வுகளை நாககான சபா தொடங்கப்பட்டு 81வது ஆண்டு. இந்த 19 ஆண்டுகளில் 100ஆண்டு விழா காண இருக்கின்ற பெருமையுடைய நான் இங்கே பல முறைகளுக்கு பேசியிருந்தாலும் இப்போதுதான் தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் வந்த பிறகு இங்கே வருகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை தந்திருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வரவேற்பு பெருமை சேர்த்த இந்த அருமையான கம்பன் கழகத்தினுடைய
பொறுப்பாளரும் நாரதகான சபாவுடைய குழுவிலே துணைத் தலைவருமாக இருக்கின்ற வித்யாசாகர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான பாராட்டை மனதோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது வரவேற்புறையிலே என்னை பற்றி சொல்கிற போது அவருடைய குரல் தழுவதை நான் பார்த்தேன். அதில் குறிப்பாக திரு தாயார் பெயரை சொல்கிற போது விசாலாட்சி என்று சொன்ன உடனே அவர் அப்படியே கலங்கி போனார். நானே பல நேரங்களில் நினைத்து பார்ப்பேன், கவியரசர் கண்ணதாசனுடைய தாயார் பெயர் விசாலாட்சி. கடிகமல் போல் தாமரை போல் கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கல்லும். மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்வோர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான சமீபத்திலே லண்டன் சென்று அங்கே வாழ்நாள் சாதனையாளர் விருதும் சமீபத்திலே நெல்லையப்பர் கோயில் அரங்கத்திலே சுழல்வல்லல் என்று சொல்லக்கூடிய விருதையும் பெற்று நம்முடைய மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஐயா நடுவர்கள் அவர்களே, இரு அடியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, ஒரு இவ்வளோ ஒரு ஃபேன் வீட்டில் போடலாமே, இந்த ஒரு ஃபேன் சுத்தமா சும்மா வச்சுக்கலாம் சுத்தம் தள்ளி அப்போ இந்த நல்ல நிகழ்வுகளை சில பேர் சத்தம் கேட்டாலே போதும், காற்று வருதா இல்லையா. இந்த நல்ல நிகழ்வினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ் அன்னைக்கு மகுடம் சூட்டினான் கம்பன், தமிழன்னைக்கு மகுடம் சூட்டினான் கம்பன், கம்பனுக்கே மகுடம் சூட்டி அழகு பார்க்கக்கூடிய கரூர் கம்பன் கழகத்தை சார்ந்த அத்தனை சான்றோர் மக்களும் அடியின் முதற்கண் அன்பு கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, இந்த உலகத்துல அன்பு இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்போ கம்பராமாயணத்திலே அன்பு சார்ந்த பாடல்களை எல்லாம் நம்ம தனியா எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன், அது கம்பராமாயணமா இருக்குமா, சாதாரண ராமாயணமா இருக்கும். ஏன், அன்பின் வழியில் தான் உயிர் நிலை. அப்படிதானா? உயிரே அன்பு தான். அதனாலதான் அன்பே சிவம், அன்பிலார் எல்லாம் உடையார், அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிற்கும் உண்டோ அடைக்குண்டாள். எல்லாமே அன்பு சார்ந்த விஷயம் தான். அன்பு இருந்தா தான் அறவே செய்ய முடியும். உண்மைதானே? ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அறம் சார்ந்து வாழணும் அப்படின்னா கூட அன்பு வேணும் இல்லையா? அன்பு இல்லாம முடியாது. கம்பராமாயணம் முழுக்க தொடக்கத்துல இருந்து முடிவுரை நீங்க நிறைய பாடல்களை பார்த்தோம் அப்படின்னா கம்பன் அதிகம் வலியுறுத்துவது அன்பு முழு. இப்போ இந்த மாதத்தை இப்போ கேரளாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆடி மாதத்தை ஆன்மீக மாதமாக கொண்டாடுவாங்க. ஆன்மீக மாதமாக தான் கேரளாவில் கொண்டாடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நமக்கு சகோதர பாசம் சகோதர அன்பை பற்றி நிறைய சொல்றோம் இல்லையா, கம்பராமாயணத்துல நிறைய வருது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு மிகுதியினால எப்படியெல்லாம் இப்போ ராமபுரானை மற்ற 3 சகோதரர்களும் தந்தைக்கு நிகராக பார்க்கிறாங்க. அதே மாதிரி ராமனும் மற்ற 3 சகோதரர்களை ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து வெளிநடத்துகிறார். இப்போ கேரளாவில் 4 அம்பல தரிசனம் அப்படின்னு வச்சுருக்காங்க. 4 அம்பல தரிசனம், 4 பேருக்குமே தனித்தனியாக ஆலயம். கேரளாவில் 4 பேருக்கும் தனித்தனி ஆலயம். ஒரு நாள் இந்த 4 கோயிலுக்கும் 4 அம்பலத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, சாமி கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, எப்படி ராம சகோதரர்கள் ஒற்றுமையோடு இருந்தார்களோ நம்முடைய குடும்பத்திலும் அண்ணன் தம்பிகள் அவ்வளவு ஒற்றுமையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இன்னைக்கும் அந்த நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அன்பு மிகுதி. இப்ப ராமன் இப்ப ஐயா நலம் விசாரிக்கிறதுல கூட 3 வகை இருக்கு. நம்ம ஒரு ஆட்டை பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே முடியக்கூடிய நேரத்தில் ஐயே நீ எப்படி இருக்காங்க கூட என்ன ஒரு வார்த்தை கேட்காம இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இதே மாதிரி இன்னொரு வகை இருக்கு. அது எப்படின்னா, அவர் கேட்கட்டுமே அப்புறமா நாம கேட்கலாம் அப்படின்னு ஒரு வகை இருக்கு.
இன்னொரு வகை என்ன அப்படின்னா அவங்க கேட்கிறாரோ இல்லையோ நாம வரிய போய் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல பிள்ளைங்க நல்லா இருக்கா எங்க பிள்ளை சாப்பிட்டுருக்கோம் 12 மணி 1 மணிக்கு பிள்ளை சாப்பிட்டுருக்கோம் இருந்தும் சாப்பிட்டியா கேட்போம்ல நம்மள அறியாமலே அன்பு வந்து உதட்டில இருந்து வராமல் உள்ளத்திலிருந்து பொங்கி எழும் ராமபிரான் அவர் வந்து குருகுல கல்வியை கற்று வசிக்கிற கல்வியார் பிறந்தார் வளர்ந்தார் அப்படின்னு சாதாரணமாக இல்லாம மக்களிடத்துல ரொம்ப அந்நியோன்யமா அவருடைய ஆட்சி தந்தையாருடைய ஆட்சி தான் நடக்குது அவங்க அப்பா நல்ல ஆட்சி தான் பண்றார் தசரத சக்கரவர்த்தி நல்ல ஆட்சி தான் யாருக்கு எந்த குறையும் இல்லை எல்லோரிடத்திலும் அன்பாக தான் இருக்கிறார் அவர் பிரியாம ரொம்ப அன்பாக இல்லைன்னு ஆனாலும் ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா யாரை பார்க்கிறாரு அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படி ஒரு அன்பு ஆரோக்கியமா இருக்கிறாங்களா நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா அதே ஒருவேளை பிரபுதுக்காக நான் கொண்டுட்டணும்னு நினைக்கிறப்ப விபீஷணன் உள்ளவர்கள் இல்லை எங்கள் அண்ணன் சொல்ல காய அறுக்காது 2வது நாள் சண்டையில அனுமன் விட்டு குத்துவதை வாகனம் பொழுது மாத்திரம் வகையில் இருந்ததோடும் உச்சிட்டு போயிடுச்சு தான் காரணம் சொல்றான். இப்போ நம்ம தெரிஞ்சவர்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்க வந்துட்டே இருப்பீங்க. என்ன காலத்தில் பெரியவர்களாக இருக்கிற உலகத்தில் கேட்கும்போது தான் விபீஷணன் இரண்யகசிபனுடைய கதையை சொல்றாங்க. உன்னை காலத்தில் பெரியவங்க இருந்தாலும் அவன் செத்தாடா நீதி சொல்வது தர்மத்தை கடைபிடிப்பதற்காக மூர்க்கர்கள் சில நேரம் அந்த நீதியை கேட்க மாட்டார்கள் பிடித்து விடுவார்கள். ஆனால் நீதியை காக்கின்றவர்கள் சிரஞ்சீவிகளாக எப்போதும் இருப்பார்கள் என்பதற்காகத்தான் நாம் நீதிமுறை வரலாற்றை பார்க்கிறோம், அன்புடைய வரலாற்றை பார்க்கின்றோம். ராமனை இன்றைக்கும் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்பு உண்மையானதுதான், பெருமையானதுதான். ஆனால் அறம் சாராத அன்பு, அறம் சாராத ஒரு நாடு, அறம் சாராத ஒரு அரசாங்கம், அறம் சாராத எதுவும் இந்த உலகத்தில் நிலைத்து இருக்காது. ராமாயணம் நிலைத்திருக்க காரணம் அது ராமநாட்டு மட்டுமில்லை, அறம் வளர்த்த நாயகனுடைய தாயும். அதனால் கம்பராமாயணம் பெரும் வலியுறுத்துவது அன்பின் மேன்மை என்றிருந்தாலும் அறத்தின் சீர்மையைத்தான் என்று சொல்லி வாய்ப்பு தருகின்றவர்களின் வாய்ப்பு கேட்கிறவர்களின் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆய்வு செய்து அறத்தில் மேன்மையை நமக்கு சொன்ன பெரியவர் முனைவர் ஞானசம்பந்தமணி அவர்களுக்கு நன்றி. அவருடன் சேர்த்து முன் பேசிய பேச்சாளர்களுக்கு நன்றி. நாளை நிகழ்ச்சி கூட்டத்திலானவர்கள் ஆனால் அப்படியே இருக்கும். அப்படியே இருங்கய்யா. எடுத்துட்டீங்களா? போங்க. ஓகே. அண்ணா சூர்யா அண்ணா பக்கத்தில் இருந்தீங்கண்ணா. அப்படியே இருங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. அண்ணா ராம் போகிறேண்ணா.
சாரோட வந்துட்டானா? நம்பர் கொடுங்க. கிளாரிட்டி சரியில்லையே. என்னோட நல்லா இருக்குது. அப்படியே நின்னுங்க அண்ணா. செயலாளர் அண்ணா, அண்ணா நின்னுங்க. வித்யாசாகர் அண்ணா. சார் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் சார் ஒரு நிமிஷம். சார் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் வருங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சார். சபா ஃபோட்டோகிராஃபர். கண்ணா அந்த லைட்டை கொஞ்சம் ஆன் பண்ண. ஸ்லேவ் ஒர்க் ஆகல. போயிட்டாரா? போடுறாரு. லைட்டுக்கு அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த போடுறாரு. இல்லை இந்த இல்லை சார் சார் நான் எடுத்திருக்கேன் சார். நான் எடுத்திருக்கேன். வணக்கம். நான் பேராசிரியர் தூய்மையான சம்பந்தம். கரூர் மாநகரத்தின் பெருமைகளில் ஒன்று நாரதகான சபா 81வது ஆண்டு நல்விழாவிலே எங்களை அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் பல முறை வந்திருக்கிறேன். தமிழகத்தில் இயல் இசை நாடகம் மிகச் சிறப்பாக வளர்வதைப் போல கரூர் மாநகரத்திலே இயல் இசை நாடகத்தை வளர்த்து வருகின்ற பெருமை நாரதகான சபாவுக்கு உண்டு. 81வது ஆண்டுகள் காணுகின்ற இந்த சபா நூற்றாண்டு விழாவை காண வேண்டும். அப்போதும் நாங்கள் வந்து பேச வேண்டும். தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.